வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்ஸ் சாப்டர் 73. ஸோ சங்கீதம் 73வது அதிகாரத்தை பார்க்க போறோம். ஸோ இந்த சங்கீதம் இதான் சங்கீதத்தோட 3வது புத்தகத்தோட ஆரம்பம். ஸோ சாம்ஸ் மொத்தம் 5 புக் இருக்கு. 5 புக்கை ஒன்னா சேர்த்துதான் நம்மளுக்கு என்ன இருக்கு, சங்கீதமா இருக்கு. இதுதான் என்னது, 3வது புக்கோட ஆரம்பம். ஸோ இந்த சங்கீதம் எழுதினது ஏசாப். ஸோ ஏசாப் இந்த சங்கீதத்தை எப்படி எழுதியிருக்காருன்னா, அவர் ஒரு கன்ஃபெஷன் மாதிரி எழுதியிருக்காரு. அது என்ன மாதிரினா, அவரு விசுவாசத்தை விட்டு விலகுற மாதிரி இருக்கிறாரு. அப்போஸ்டசின்னு சொல்லுவாங்க. அவர் கிட்டத்தட்ட இயேசுவோட விசுவாசத்தை ஆண்டவர் மேல இருக்க நம்பிக்கையில இருந்து என்ன பின்தள்ளுறாரு, பின்வாங்குறாரு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில என்ன பண்றாரு, இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு. சோ என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இஸ்ரேலுக்கு நல்லவரா இருக்கிறாரு, அதுவும் பரிசுத்தவானுக்கு என்ன பண்றாரு, நல்லவரா இருக்கிறான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அவரு கிட்டத்தட்ட எப்படி அந்த விசுவாசத்தை விட்டாரு, எப்படி அவரு பின்வாங்கினாருன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன ஏன்னா அவர் பாக்குறாரு, துன்மார்க்கர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, செழிப்பா இருக்கிறாங்க. துன்மார்க்கர்கள் எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்க. அவங்க பண்ற தப்புக்கு என்ன இருக்கு, அவங்களுக்கு தண்டனையே வரல. ஆனா பரிசுத்தவானுக்கு என்ன வருது, தண்டனை வருது. துன்மார்க்கனுக்கு ஆனா என்ன ஆகல, தண்டனை இல்ல, கஷ்டம் இல்ல. சோ இதெல்லாம் பார்த்து ஏசாப்புக்கு என்ன ஆகுது, சந்தேகம் என்ன பண்றாரு, ஆண்டவர் கிட்ட இருந்து அவர் நம்பிக்கை விசுவாசத்தை பின்வாங்குறாரு கிட்டத்தட்ட. சோ அதனால என்ன ஆகுது, அவரோட ஃபீட் ஸ்டம்பிள் ஆகுது. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இறுதியில அவருக்கு ஒரு ரிகவரி வருது. என்ன பண்றது, அவர் என்ன பண்றாரு, திரும்பி ஆண்டவரை விசுவாசிக்கிறார். எப்படி வருதுன்னா, இந்த கன்ஃபெஷன் சொல்லிட்டு என்ன பண்றாரு, அது ஆண்டவரோட பிரசன்னத்துல உள்ள போயிட்டு என்ன ஆகுது, அவருக்கு அந்த விசுவாசம் திரும்பி ஃபுல்லா ரிகவர் ஆகுறாரு. என்ன பண்றாரு, ஆண்டவர் திரும்பி முழுசா நம்புறாரு. சோ இதுல நம்ம போக்கஸ் பண்ண போற கீவேர்ட்ஸ் verse 16 to 17. So Psalm chapter 73 verse 16 and 17, which says, "But when I thought how to understand this, it seemed to me a wearisome task until I went into the sanctuary of God, and then I discerned their end." நான் சொல்றேன், but when I thought how to understand this, it seemed to me a wearisome task until I went into the sanctuary of God, then I discerned their end. So இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, என்னாச்சு, ஏசாப்புக்கு அவர் கிட்டத்தட்ட பின்வாங்கிட்டாரு விசுவாசத்தை. ஆனா அவர் என்ன ஆகுறாரு, விசுவாசத்துக்கு திரும்பி உள்ள எப்போ வர்றாருன்னா, முழு நம்பிக்கை அவருக்கு எப்போ வருதுன்னா, ஆண்டவரோட சாங்சுரிக்குள்ள போறாரு. அந்த சாங்சுரி ஆண்டவரோட பிரசன்ஸ், ஆண்டவரோட பிரசனத்துக்கு முன்னாடி போறதுனால என்ன ஆகுது, அவருக்கு விசுவாசம் வருது. அது ஏன் வருது, ஆண்டவர் பிரசனத்தை போறதுனால. இன்ட்ரெஸ்டிங்கா இவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா அங்க என்ன நடக்குது, நியாய தீர்ப்பு நடக்குது. துன்மார்க்கர்கள் என்ன ஆகுறாங்க, இந்த உலகத்துல செழிப்பா இருக்கிற துன்மார்க்கர்கள் ஆண்டவர் பிரசனத்துக்கு முன்னாடி என்ன ஆகுறாங்க, தண்டிக்கப்படுறாங்க, நியாய தீர்ப்பு படுறாங்க. பரிசுத்தவான்கள் இங்க உலகத்துல கஷ்டப்படுற பரிசுத்தவான்கள்லாம் ஆண்டவர் பிரசனத்துல என்ன பண்றாங்க, செழிப்பா இருக்கிறாங்க. அதை பாக்குறாரு ஏசாப். ஆண்டவர் பிரசனத்துல போய் அதை பார்க்கிற ஏசாப் என்ன ஆகுது, அவரு கிட்டத்தட்ட இழந்த நம்பிக்கை, கிட்டத்தட்ட அப்போஸ்டசி பண்றாரு, கிட்டத்தட்ட விசுவாசத்தை பின்வாங்குற ஏசாப் திரும்பி முழுசா விசுவாசிக்கிறார். ஏன்னா அவர் இத்தனை நாள் பூமியில ஃபுல்லா பாக்குறாரு, எல்லாம் துன்மார்க்கர்கள் செழிப்பா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க. ஆனா பரிசுத்தவான்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க, தண்டிக்கப்படுறாங்க, அவங்க செழிப்பா இல்லையே, ஆண்டவரேன்னு இந்த மாதிரி கேள்வி கேட்டு பின்வாங்கின ஏசாப் ஆண்டவர் பிரசனத்துக்கு போயிட்டு பார்த்தோன்னே என்ன ஆகுறாரு, அவருக்கு புரியுது. என்ன புரியுதுன்னா, நம்ம இதுதான் டேக்அவே எடுக்க போறோம். சோ என்ன அவருக்கு புரியுதுன்னா, இப்ப அவங்க செழிப்பா இருக்கிறவங்க இறுதியில அந்த டைம்ல என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஆண்டவர் பிரசனத்துக்கு முன்னாடி நிப்பாங்க. ஆண்டவர் பிரசனம் முன்னாடி நிக்க போது என்ன ஆகும், அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வரும், அவங்களுக்கு கண்டிப்பா நியாய தீர்ப்பும் வரும்னு என்ன சொல்றாரு, ஏசாப் சொல்றாரு. சோ அதாவது எப்படின்னா, நீங்க ஒரு மூவில ஒரு ஃப்ரேம் மட்டும் எடுத்து பார்த்தா ஒருத்தர் ஹீரோ மாதிரி தெரியலாம். ஆனா அது முழு கதையை பார்த்தாதான் தெரியும் அவர் ஹீரோவா வில்லனான்னு. அதே மாதிரிதான் நம்மளுக்கு இப்போ தெரியறது ஒரு ஃப்ரேம் தான். இந்த துன்மார்க்க செழிப்பா இருக்கிறானே நம்ம நினைக்கிறோம், ஆனா அது ஒரு ஃப்ரேம் தான். இறுதியில கண்டிப்பா ஒரு காலத்துல அவங்க என்ன இருப்பாங்க, அந்த துன்மார்க்க ஆண்டவன் பிரசனத்துக்கு முன்னாடி நிப்பாங்க, காட்ஸ் பிரசன்ஸ் முன்னாடி இருப்பாங்க, அவர் சாங்சுரியில போய் நிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த துன்மார்க்கர்கள் அவங்களுக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாம் அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், நியாயத்திற்கு பண்ணுவார். அப்போ என்ன ஆகும், பரிசுத்தவான்கள்லாம் செழிப்பா இருக்க வேண்டிய பரிசுத்தவான்கள் அப்போ செழிப்பா இருப்பாங்க. So ஏசாப் இதெல்லாம் அறிஞ்சு இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு. And that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and reminder that Lord, you are a God who is just God. God, thank you for this reminder
through Asaph that even though it may seem bleak, even though it may seem like the wicked are just prospering and that the righteous are just suffering, that Lord, in your own time, eventually they will come in your presence, Lord. And then when that happens, Lord, when they do come in front of your presence, that you will provide justice for us and that you will provide the rewards for the righteous, Lord. Lord, thank you for this reminder and give us the grace to remember this as we go about the rest of our life. All of this in Christ's name I pray. Amen.